வணக்கம். என்னுயிரை செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஜெர்மனியில் நடக்கவிருக்கும் தொழில் சமிட்டை பற்றி தேவா மேலோட்டமாகத்தான் ரதியிடம் சொல்லியிருந்தான். அன்று இரவு தன் கணினியில் ரோகன் அனுப்பியிருந்த ஆடை வடிவமைப்பு சம்பந்தமான பக்கங்களை தேவா பார்த்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்து உட்கார்ந்திருந்த ரதி, அப்போ நீங்க ஜெர்மனிக்கு போக போறீங்களா என கேட்டாள். ஆமா, இன்னும் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி ரெடி பண்ணணும். இந்த 20 நாளும் ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்க போகுது என்று தேவா சொல்ல, இந்த சமிட் எத்தனை நாள் நடக்கும் என கேட்டாள் ரதி. 25 நாள் நடக்கும். இது ஆரம்பித்த நாள்லேருந்து முடியிற வரைக்கும் 25 நாளும் எல்லாருமே ஜெர்மனியில் இருக்கணும் என்று தேவா சாதாரணமாக சொல்ல அவனை திடுக்கிட்டு பார்த்தாள் ரதி. அவன் ஜெர்மனிக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது ஏதோ 2 நாட்களோ அல்லது 4 நாட்களோ அதிகபட்சம் என்றாலும் ஒரு வாரத்தில் திரும்பி வந்து விடுவான் என்றுதான் நினைத்திருந்தாள். 25 நாட்கள் என்பது கிட்டத்தட்ட 1 மாதம். அப்போ 1 மாசத்துக்கு நீங்க ஜெர்மனியில இருக்கணுமா என்று ரதி அதிர்ந்து போய் கேட்க, ஆமா கண்டிப்பா, ஒரு நாளும் நிறைய புது எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும் என்று தேவா மகிழ்ச்சியாக கூற ரதியின் முகம்தான் வாடிவிட்டது. 1 மாசம் நீங்க ஜெர்மனி போயிட்டா நான் இங்க எப்படி தனியா இருக்கிறது என்று வருத்தமாக கூறியவளின் முகத்தை ஏறிட்டு பார்த்த தேவா அவள் கையை பிடித்து அவள் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டான். கண்டிப்பா போய்தான் ஆகணும் செல்லம்மா. இது நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு. 25 நாள் உன்னை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். வேணும்னா ஒன்று செய்யலாம், நீ என் கூட ஜெர்மனிக்கு வந்துடு என்று தேவா சொல்ல சில நொடிகள் யோசித்த ரதி, கண்டிப்பா முடியாது. காலேஜில் இன்டர்னல்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் லீவு போட முடியாது என்றாள். அப்போ நான் என்ன பண்ணட்டும், நீயே சொல்லு, போக வேண்டாமா என்று சோர்ந்து இருந்தவள் முகத்தை நிமிர்த்தி கேட்டான் தேவா. இவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை வேண்டான்னு நான் எப்படி சொல்லுவேன்? போயிட்டு வாங்க. ஆனால் தினமும் ஃபோன் பண்ணணும். நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லாமல் உடனே ஃபோன் எடுத்து பேசணும். வீடியோ காலில் வரணும். இதுக்கு ஓகேனா போங்க என்றாள். செல்லம்மா, நீ சொன்னது தான் என்று அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான் தேவா. நாட்கள் வேகமாக ஓடியது. ஜெர்மனி செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து முடிப்பதில் மிகவும் பிஸியாகி போனான் தேவா. இப்போது அதிகாலையிலேயே அலுவலகம் செல்பவன் வீடு வந்து சேர்வது இரவு 11 மணிக்கு மேல்தான். தினமும் லேட்டாகிறது என்று இதற்காக ரதி அவனுடன் செல்ல சண்டைகளும் போட்டாள். காலையில் நான் தூங்கும் போதே கிளம்பி போயிடுறீங்க, ராத்திரி நான் தூங்கின பிறகுதான் வீட்டுக்கே வரீங்க. 25 நாள் தான் ஜெர்மனிக்கு போகிறதா சொன்னீங்க. ஆனால் எனக்கு இந்த 1 மாதமாகவே நீங்கள் வெளியூரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்று கோபித்து கொண்டவளை விடாமல் கெஞ்சி கொஞ்சி எப்படியும் சமாதானப்படுத்தி விடுவான் தேவா. அன்று அலுவலகத்தில் தேவாவின் அறையில் இருந்தான் ரோகன். ரோகன், இன்னும் 2 நாளில் ஜெர்மனி கிளம்பணும். என் கூட நீயும் தான் வரப்போற என்று தேவா சொல்ல சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் ரோகன். அண்ணா, எல்லா ஏற்பாடும் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஜெர்மனிக்கு போகிறோம், எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸை தட்டி தூக்குறோம் என்று ரோகன் சந்தோஷமாக சொல்ல, வெரி குட் ரோகன், இப்போ தான் உனக்குள்ள அந்த ஃபயரே வந்திருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணு. சீக்கிரமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வளர்ந்துடுவேன் என்று அவனை தட்டி கொடுத்து பாராட்டினான் தேவா. அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாக வேண்டும். முந்தைய நாள் அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகளை கவனித்து கொண்டிருந்தான். இரவு வீடு வந்து சேர மணி 11:30 ஆகிவிட்டது. எப்போதும் அவன் வரும்போது தூங்கி போய் இருக்கும் ரதி இன்று அவனுக்காக காத்திருந்தாள். நாளையிலிருந்து அடுத்த 25 நாட்களுக்கு அவனை பார்க்காமல் எப்படி இருக்கப் போகிறோம் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. தேவா அறைக்குள் நுழைந்தானோ இல்லையோ, ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள் ரதி. இன்னைக்காவது சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது என்றவளின் கண்கள் கலங்கி இருக்க, ஏய் செல்லம்மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா என்று பதட்டத்துடன் அவள் நெற்றி, கண்ணம், கழுத்து என்று கையை வைத்து பார்த்தான் தேவா. நான் நல்லதா இருக்கேன் என்று அவனை அணைத்து அவன் முகம் எங்கும் முத்தமலை பொழிந்தாள் ரதி. இப்போது அவனுக்கு விஷயம் புரிந்துவிட, 25 டேஸ் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் என்று தன் விரலில் சொடுக்கு போட்டவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டு, செல்லம்மா, நீ இந்த மாதிரி பண்ணினா எனக்கு போறதுக்கே மனசு இருக்காது என்று அவன் சொல்ல, ஓகே நான் ஹாப்பி தான் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு தன் முகத்தில் சிரிப்பை வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்டாள் ரதி. ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று தேவா குளித்து உடை மாற்றி வர கட்டிலில் அவனை எங்கும் நகர விடாமல் கட்டி கொண்டாள் ரதி. தூங்கும் போதும் அவன் கையை விடவில்லை.
தினமும் அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்து பழகிவிட்டாள். இன்றும் அப்படித்தான் தூங்கினாள். அடுத்த நாள் காலை முதலே தேவா கிளம்பி கொண்டிருக்க சாப்பிடக்கூட மனம் வராமல் கட்டிலேயே உட்கார்ந்திருந்தாள் ரதி. அவளை தேடி வந்து மடியில் படுத்த மணியை கூட கண்டுகொள்ளவில்லை. டிஃபன் சாப்பிட போலாமா என்று தேவா கேட்க, வேண்டாம், எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க என்று அறையிலேயே உட்கார்ந்திருந்தவளை ஒரு பெரிய பெருமூச்சுடன் பார்த்தவன் பொன்னியை அழைத்து இருவருக்குமான காலை உணவை அறைக்கே எடுத்து வரும்படி கூறினான். வேண்டாம் என்றவளை விடாமல் ஊட்டிவிட்டு சாப்பிட வைத்தான் தேவா. அவன் திரும்பி வரும் வரை அவளை அவள் பெற்றோருடன் இருக்குமாறு கூறியிருந்தான். கரனிடம் சொல்லி ராகினியை தினமும் வீட்டிற்கு சென்று ரதியை பார்த்து கொள்ளும்படி கூறியிருந்தான். இதுதான் சமயம் என்று ராகினியும் ரதி இருக்கும் அந்த 25 நாளும் ரதிக்கு கம்பெனி கொடுக்க தானும் பிறந்த வீட்டில் இருக்க போவதாக கூறி கரனிடம் பர்மிஷன் வாங்கிவிட்டாள். தேவா மற்றும் ரோஹனை ஏர்போர்ட்டில் விட்டு வருவதற்காக கரண், ராகினி, ரதி எல்லோரும் ஒரே காரில் சென்றார்கள். ஏர்போர்ட்டை அடைந்ததும் தேவாவும் கரனும் விடை பெற்று உள்ளே செல்ல தேவாவை விடாமல் கட்டி அணைத்து அவன் முகமெங்கும் எச்சில் படுத்தினாள் ரதி. அவள் தோளில் முகம் புதைத்து கூந்தலை வருடியவன், செல்லம்மா, நான் தினமும் கால் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் உன்கிட்ட பேசுகிறேன், வீடியோ கால் பண்ணுறேன், நீ என்னை மிஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறேன், ஓகேயா? காலேஜுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இரு, ராகினியும் உன் கூட தான் இருக்க போகிறா, நல்லா சாப்பிடு, டேக் கேர் என்று சொல்லி ரதியின் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்து விட்டு மற்றவர்களிடமும் சொல்லிவிட்டு ரோஹனும் தேவாவும் உள்ளே நடக்க ரதி அழக்கூடாது என்று எவ்வளவோ கட்டுப்படுத்தியும் இப்போது வரவா பிறகு வரவா என்று கண்களில் கண்ணீர் திரண்டு நின்றது. அந்த இடத்தை கடக்கும் வரை தேவா திரும்பி திரும்பி பார்த்து அவளுக்கு கை அசைத்து விட்டுத்தான் சென்றான். தேவா ஜெர்மனி சென்று முதல் 4 நாட்கள் எப்படியோ ஓடிவிட்டது. அவன் கூறியது போலவே ஃப்ரீயாகும் நேரங்களில் ரதிக்கு அழைத்து மணி கணக்கில் பேசிக்கொண்டிருந்தான். அந்த 25 நாள் பிரிவு என்பது அவர்கள் இருவருக்குமே பல வருட பிரிவு போலதான் இருந்தது. தேவா இந்தியா திரும்பி வரும் அந்த நேரத்திற்காக நாட்களை எண்ணி காத்து கொண்டிருந்தாள் ரதி. தேவாவுடன் இல்லாமல் சரியாக சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. ஒரு சுற்று இழைத்து போயிருந்தாள் ரதி. வீட்டிற்கு வந்திருந்த கரண் இதை கவனித்தான். தேவாவிடமும் போனில் கூறினான், செல்லம்மா, நீ சரியா சாப்பிடலன்னு வை, இன்னும் 1 மாதம் இங்கேயே இருந்துடுவேன் என்று மிரட்ட, எனக்கு பசிக்கல, நான் என்ன செய்ய என்றாள் ரதி. ராகினி, பாத்தியா, தேவா இல்லாம உங்க அக்கா ஒரு சுத்து இழைச்சி போயிட்டாங்க, ஆனா நீ 2 சுத்து வெயிட் போட்டுட்ட என்று கரண் கிண்டல் செய்ய, நான் ஒன்றும் வெயிட்டெல்லாம் அதிகமாகல, சும்மா சொல்லாதீங்க என்றாள் ராகினி. தேவா ஜெர்மனி சென்று இன்று 25வது நாள். அவன் எதிர்பார்த்தது போலவே எல்லாமும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஏற்றுமதி வாய்ப்பு வந்து குவிந்தது. 25வது நாள் முடிந்து 26வது நாள் ரோகனும் தேவாவும் திரும்பி வருவதற்கான விமான டிக்கெட்டுகளை முன்னரே புக் செய்திருந்தார்கள். அன்று கடைசி நாள் என்பதால் தேவா மிகவும் பிஸியாக இருந்தான். ரதியுடன் சரியாக பேசக்கூட முடியவில்லை. ஏர்போர்ட்டிலிருந்து நேராக ரதியின் வீட்டிற்கே வந்து விடுவதாக கூறியிருந்தான். அவனுக்கும் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ரதிக்கும் தேவாவை பார்க்க வேண்டும், அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள். தேவாவும் ரோகனும் வரும் விமானம் இந்தியா வந்தடைய எப்படியும் இரவு 2 மணி ஆகிவிடும். அவன் வருகையை எதிர்பார்த்து தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் ரதி. காலை கல்லூரி செல்லும் முன் பேசினாள். மாலை வந்து மீண்டும் அழைத்த போது இரவு கிளம்புவதாக கூறினான். கிளம்பி இருப்பார்களா என்று நினைத்தவள் தேவாவின் போனுக்கு மீண்டும் அழைத்தாள். போன் போகவில்லை. ரோஹனின் நம்பருக்கும் கால் செய்தாள். அவன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரும் பிளைட்டில் ஏறி இருப்பார்கள் என்று நினைத்து படுத்து விட்டாள் ரதி. சிறிது நேரத்தில் நன்றாக தூங்கி போனாள். அதிகாலை 3 மணிக்கு கதவு தட்டும் ஓசையுடன், செல்லம்மா, கதவு தர என்று குரலும் கேட்க எழுந்து நேரத்தை பார்த்தாள் ரதி. மணி 3 ஆகி இருந்தது. அருகில் ராகினி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். செல்லம்மா, வா என்று மீண்டும் தேவாவின் குரல் கேட்க, அவர்தான் கூப்பிடுறாரு, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் என்ன இப்படி தூங்கியிருக்கேன் என்று வேகமாய் எழுந்து லைட்டை கூட போடாமல் ஓடி சென்று கதவை திறந்தாள் ரதி. வெளியில் சென்றவள், தேவா, எங்க இருக்கீங்க, உள்ள வாங்க, எனக்கு தெரியும் நீங்க விளையாடுறீங்கன்னு, விளையாடினது போதும், உள்ள வாங்க என்று அந்த கும்மிருட்டு வேளையில் பெரிச்சோடிய வீதியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி சென்று பயமும் பதட்டமுமாக அவனை தேடினாள் ரதி. இரவு நேரத்தில் வீட்டின் கதவு திறந்திருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து கண்விழித்த ராகினி பக்கத்தில் ரதி தூங்கிக் கொண்டிருந்த இடம் காலியாக இருப்பதை பார்த்து
தூக்க கலக்கத்தில் எழுந்து உட்கார்ந்தாள். இந்த நேரத்துல கதவு திறந்திருக்கு, அக்காவையும் காணல. ஒருவேளை மாமா வந்துட்டாரா என்று விரிந்திருந்த தன் கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டே ராகினியும் வெளியில் வந்தாள். அங்கு ரதி தேவாவின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே நிற்பதை பார்த்ததும், அக்கா என்ன இந்த நேரத்துல தூங்காம நீ பாட்டுக்கு கதவை திறந்து போட்டுட்டு வெளியில வந்திருக்க? மாமா வந்தாச்சா என்று கேட்க, ஆமா ராகினி, செல்லம்மா கதவை தர நான் வந்துட்டேன்னு கூப்பிட்டாரு, வெளியே வந்து பார்த்தா ஆளை காணோம் என்று தன் கண்களை சுழல விட்டு தன் காதல் கணவனை தேடிக்கொண்டே ரதி சொல்ல, மாமா கூப்பிட்டாரா? எனக்கு எதுவும் கேட்கலையே, நானும் உன் பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தேன், இங்க வெளியே காரை கூட காணலையேக்கா என்று ராகினியும் நாலாபுரமும் தேடினாள். எங்கோ தூரத்தில் நாய் குலைக்கும் சத்தமும் சில வீட்டில் பூச்சிகளின் ரீங்காரத்தையும் தவிர அந்த இரவு நேரம் நிசப்தமாகவே இருந்தது. அக்கா மாமா இன்னும் வரல, நீ ஏதாவது கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன், சரி வா உள்ள போலாம் என்று ராகினி ரதியின் கையை பிடித்து அழைக்க அவள் கையை தட்டிவிட்டாள் ரதி. வந்துட்டாருடி, கதவை தர செல்லம்மான்னு கூப்பிட்டாருன்னு சொல்றேன், வரலன்னு சொல்லிக்கிட்டு போ, நீ போய் தூங்கு, நான் பார்த்துட்டு வரேன் என்றாள் ரதி பொறுமை இழந்து. அவள் மீண்டும் தேவாவை தேடத் தொடங்க, சரி ஓகே, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம், மாமா வந்திருந்தா அவர் போன் அவர்கிட்ட தானே இருக்கும் என்று வீட்டிற்குள் ஓடி சென்று ரதியின் போனை எடுத்து வந்து அவள் கையில் கொடுத்த ராகினி, இந்தா மாமாக்கு கால் பண்ணு, இங்க பக்கத்துல இருந்தா கண்டிப்பா ரிங்டோன் நமக்கு கேட்கும் என்று ராகினி சொல்ல போனை வாங்கி வேகமாக தேவாவின் எண்ணிற்கு அழைத்தாள் ரதி. அக்கா ஸ்பீக்கர்ல போடு என்று ராகினி சொல்ல போனை ஸ்பீக்கரில் போட்டாள் ரதி. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று கணினி பெண்ணின் குரல் வர, இப்போ என்ன சொல்ற? அக்கா மாமா இன்னும் ஃப்ளைட்டில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு, இங்கே எப்படி வர முடியும், ஃப்ளைட் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்கும், நான் சொன்ன மாதிரி நீ ஏதோ கனவு தான் கண்டிருக்க என்று ராகினி சொல்லவும், சரி இரு, ரோஹன் நம்பருக்கு கால் பண்ணலாம், அவன் மட்டும் வீட்டில் இருக்கேன்னு சொன்னான்னு வை, உங்கள் மாமா என்னை ஏமாத்துறதுக்காக இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் என்று ரோஹனின் எண்ணிற்கு டயல் செய்தாள் ரதி. ரோஹனின் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் என்று அதே கணினி பெண்ணின் குரல் வர, அக்கா இப்போ ஒத்துக்கிறியா, 2 பேரும் ஃபோனுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அப்படின்னா அவங்க 2 பேரும் இன்னும் ஃப்ளைட்டில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம், ஏதோ கனவு கண்டுட்டு நடுராத்திரியில் இப்படி பேய் மாதிரி வந்து வெளியே நின்றுட்டு இருக்க, வா உள்ளே போகலாம் என்று ராகினி அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல, இல்லை ராகினி எனக்கு நல்லா கேட்டுச்சு, செல்லம்மா கதவை தர நான் வந்துட்டேன்னு சொன்னாரு என்று திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வீட்டிற்குள் சென்றாள் ரதி. ரதியை அறைக்குள் அழைத்து சென்ற ராகினி, அக்கா படுத்து தூங்கு, மாமா வந்தா அதான் ஃபோன் இருக்குல்ல கால் பண்ணுவாரு என்று சொல்லிவிட்டு அவள் மீண்டும் உறங்கி போய்விட ரதிக்குத்தான் தூக்கமே வரவில்லை. தன் போனை எடுத்து மீண்டும் மீண்டும் தேவாவின் எண்ணிற்கு அழைத்து கொண்டே இருந்தாள். அதில் ஸ்விட்ச் ஆஃப் என்ற வாசகத்தை தவிர வேறொன்றும் வரவில்லை. எவ்வளவு நேரம்தான் அப்படியே உட்கார்ந்திருப்பது என்று தலையணையை நிமிர்த்தி வைத்து அதில் சாய்ந்து உட்கார்ந்து தேவாவுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவள் பார்த்து கொண்டிருக்க அறையின் கதவு வேகமாக தட்டப்பட்டது. ராகினி, ரதி கதவை தரங்கம்மா என்று அழைத்தது வேறு யாரும் அல்ல, ராஜன் தான். ராகினி நன்றாக தூங்கிவிட்டிருந்தாள். அப்பா என்ன இந்த நேரத்துல என்று ரதி வேகமாக எழுந்து கதவை திறக்க பதட்டத்துடன் வெளியில் நின்று கொண்டிருந்தார் ராஜன். அவருக்கு பின்னால் ஜானகியும் நின்று கொண்டிருந்தாள். என்னப்பா ஆச்சு, தூங்காம இந்த நேரத்துல வந்திருக்கீங்க, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்று அவள் ஜானகியின் முகத்தை பார்க்க அவள் முகத்திலுமே படபடப்பு தெரிந்தது. ரதி, மனோகர் ஃபோன் பண்ணியிருக்கான் என்று ராஜன் டென்ஷனாய் சொல்ல, யாருப்பா, அங்கிளா? இந்த நேரத்தில் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு? அங்கே வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? பாட்டி நல்லா இருக்காங்களா என்று கேட்டுக்கொண்டே ரதி படபடப்பாய் ஃபோனை வாங்கி காதில் வைத்து ஹலோ அங்கிள் என்று சொல்ல, ரதி என்று சொல்வதற்குள்ளேயே மூச்சு வாங்கியது மனோகருக்கு. தேவாவும் ரோகனும் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு நியூஸில் வந்துட்டு இருக்குமா என்று அவள் தலையில் பெரிய இடியை இறக்கினார் மனோகர். ஜானகி அங்கேயே சேலை தலைப்பை வாயில் வைத்து ஓவென்று அழ ஆரம்பித்து விட ராஜன் நெஞ்சை பிடித்து கொண்டு சுவற்றில் சாய்ந்து விட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ரதிகோ தலை சுற்றி கொண்டு வந்தது. அங்கிள் என்ன சொல்றீங்க? அவர் வந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சா? இருக்காது, கண்டிப்பா இருக்காது. அப்படியே ஏதாவது ஆயிருந்தாலும் அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாதீங்க என்று அவள் மனோகருக்கு ஆறுதல் சொன்னாலும் அவள் இதயம் பந்தய குதிரை போல வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அறைக்குள் கேட்ட திடீர் ஆர்ப்பாட்டத்தில் அதிர்ந்து கண் விழித்தாள் ராகினி. கலக்கமாக நின்றிருந்த ரதியையும் சோகமே உருவான தாயையும் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருந்த தந்தையையும் பார்த்து
ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்டவள், அப்பா என்னாச்சு என்று எழுந்து ராஜனிடம் ஓடி வந்தாள். யாரும் எதுவும் சொல்லும் நிலையில் இல்லை. ரதியிடம் சென்ற ராகினி, அக்கா நீயாவது சொல்லு, என்னாச்சு? அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க, அதுவும் இந்த நேரத்தில். திரும்பவும் நீ மாமா குரல் கேட்டுச்சுன்னு வெளியே போனியா? அதான் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களா என்று தவிப்பாய் அவள் கேட்க, ரதியோ சிலையாகி போய் உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. தன் கண்களை துடைத்து கொண்டு வேகமாக எழுந்து சென்ற ஜானகி ரஞ்சித்தின் அறையை நோக்கி ஓடினாள். அம்மா என்னம்மா ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே நடந்தது எதுவும் புரியாமல் ராகினியும் ஜானகியின் பின்னாலேயே ஓடினாள். ரஞ்சி ரஞ்சி கதவை தரடா, சீக்கிரம் கதவை தரடா என்ற ரஞ்சித்தின் அறை கதவை ஜானகி படப்படவென தட்ட, தூக்கத்திலிருந்து விழித்த ரஞ்சித் அறை கதவை திறந்தான். அவனை பார்த்ததும் அழுகை பாதி பேச்சு பாதியாக தவிப்புடன் நடந்த விஷயத்தை ஜானகி கூறி முடிக்க, அப்போதுதான் ராகினிக்கும் விஷயம் புரிந்தது. அவள் கண்களிலும் கண்ணீர் சுரந்து நிற்க, அக்கா என்று ரதியிடம் ஓடினாள் ராகினி. என்னம்மா சொல்ற என்று வேகமாக வரவேற்பறைக்கு வந்த ரஞ்சித் ரிமோட்டை தேடி எடுத்து தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து அதில் ஆங்கில செய்தி சேனலை போட, பார்ப்பவரின் ஈரக்குள்ளை நடுங்கும் அளவுக்கு இருந்தது அதில் வந்து கொண்டிருந்த காட்சிகள். உறைந்து போய் நின்று விட்டான் ரஞ்சித். சத்தம் கேட்டு ரதியும் ராஜனும் அங்கு வர, டிவியில் வந்து கொண்டிருந்த விமான விபத்தின் நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகளை பார்த்ததும் அந்த குடும்பமே ஸ்தம்பித்து போய் நின்றது. ரதியின் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது. கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுக்க, கண்களை இமைக்க மறந்து அதிர்ச்சியாக அந்த காட்சிகளை பார்த்து நின்றவளின் உடல் லேசாக நடுங்கியது. முகம் வியர்க்க, நா வறண்டு கால்கள் தடுமாறியது. அந்த நொடி பார்வை மங்க, சுவற்றை பிடித்து கொண்டவளின் மனமோ, இல்ல இது உண்மையா இருக்கக்கூடாது என்று பதைத்தது. தொலைக்காட்சியில் தெரிந்த அந்த காட்சியில் அவள் கண்கள் மங்கிக் கொண்டே போக, தன் நிலை இழந்து மயங்கி சரிந்தாள் ரதி. தொலைக்காட்சியில் வந்த காட்சியில் மொத்த பேரும் அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, நின்று கொண்டிருந்தவள் திடீரென்று மயங்கி சரியவும் ரதியின் அருகில் இருந்த ராகினிதான் அவளை தாங்கி பிடித்து கொண்டாள். அக்கா என்ன பாரு, மாமாக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருக்கா என்று ராகினியின் குரல் ரதியின் செவிகளுக்கு எட்டவே இல்லை. சமையல் அறைக்கு ஓடி சென்ற ஜானகி ஒரு செம்பில் நீர் எடுத்து வந்து ரதியின் முகத்தில் தெளித்தாள். ஐயோ கடவுளே, இது என்ன கஷ்டம்! இப்பதான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்குள்ள யார் கண்ணு பட்டதோ தெரியலையே என்று அழுது கொண்டே ரதியின் கன்னத்தை தட்டினாள் ஜானகி. ரதி மயங்கி விழுந்து 10 நிமிடத்திற்கு மேலாகிவிட்டது. ஆனால் மயக்கம் இன்னும் தெளியவில்லை. என்னம்மா இது, இந்த பொண்ணு வேற இப்படி மயங்கிட்டா என்று ராஜன் தன் போனை எடுத்து சந்திரமதிக்கு கால் செய்தார். தூக்க கலக்கத்தில் போனை எடுத்து பேசிய சந்திரமதி, நீங்க உடனே ரதி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் என்று சொல்லி போனை வைத்தார். ரஞ்சித் ஓடி சென்று காரை எடுக்க, ரதியை அழைத்து கொண்டு எல்லோரும் மருத்துவமனைக்கு விரைந்தார்கள்.